1950ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசுடன் நேபாளம் சுகவுலி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் இருந்து ஆயிரக்கணக்கான நேபாள கூர்காக்கள் இந்தியாவின் ஆயுதப்படைகளில் பணியாற்றி வருகின்றனர். இணையற்ற வீரம், அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் அசாதாரணமான போர் திறன்களுக்காக கூர்கா படைப்பிரிவு புகழ்பெற்றதாகும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட வீரத்தின் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் சுதந்திரத்திற்கு பிறகும் இந்திய ராணுவத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக கூர்காக்கள் இருந்து வருகின்றனர். நேபாள ராணுவத்தை விட இந்திய ராணுவத்தின் முன்னாள் வீரர்களே நேபாளத்தில் அதிகமாக உள்ளனர் என்பதே இதற்கு சான்றாகும். இந்திய ராணுவத்தில் மொத்தம் 7 கூர்கா படைப்பிரிவுகளும் 43 கூர்கா காலாட்படை பட்டாலியன்களும் உள்ளன. கொரோனா காலத்தில் ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு நடைபெறவில்லை என்றாலும் ஒவ்வொரு ஆண்டும் 1250 முதல் 1550 வரையிலான நேபாள கூர்காக்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்திய ராணுவத்தில் ஏறத்தாழ 34,000 நேபாள வீரர்கள் பணியாற்றி வந்தனர். 2020க்கு பிறகு சுமார் 14,000 கூர்கா வீரர்கள் ஓய்வு பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. செயல்பாட்டு பட்டாலியன்களில் கூர்காக்களின் கணிசமான பற்றாக்குறையை ஈடு செய்யும் முயற்சியாக இந்த காலி இடங்கள் நேபாள கூர்காக்களால் நிரப்பப்படாமல் உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த மலைவாழ் இளைஞர்களை கொண்டு பகுதியளவு நிரப்பப்பட்டன. தொடர்ந்து 2022இல் ஆயுதப்படைகளுக்கான அக்னி வீரர்களை உருவாக்கும் புதிய ஆட்சேர்ப்பு முறையாக அக்னிபாத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அக்னிபாத் திட்டத்தின் மீது நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டிருந்த நேபாள இளைஞர்கள் அக்னி வீரர்களாக தங்கள் பதவிக்காலத்தை நிறைவு செய்த பிறகு வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால வாய்ப்புகளுக்கான ஒரு மதிப்புமிக்க வழியாகவே இதை அங்கீகரித்தனர். இந்நிலையில் 2022இல் அப்போதைய நேபாளத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாராயண் காட்கே நேபாளத்திற்கான இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவத்சாவை சந்தித்து இந்தியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் நேபாள கூர்காக்களை சேர்க்கும் பணியை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இந்திய ராணுவத்தில் சேர்வதற்கும் தங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது. இந்நிலையில் இந்திய ராணுவத்தில் நேபாள இளைஞர்களுக்கான ஆட்சேர்ப்பு பணியை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி நேபாளத்தின் முன்னாள் கூர்கா வீரர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய முன்னாள் ராணுவத்தினர் கூர்கா பிரிகேட் நேபாளம் பொக்காரா என்ற அமைப்பால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஆட்சேர்ப்பு பணியை உடனடியாக மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் தங்கள் பெயர்களில் வீரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் முன்னாள் ராணுவத்தினர் அமைப்புகளை புதுப்பிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் நேபாள அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளனர். அக்னிபாத் திட்டத்திற்கு நேபாள அரசு விதித்த தடையால் நேபாள இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளதாகவும் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ராணுவத்தின் கூர்கா வீரர்கள் என்ற மரபுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 50 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவும் வளைகுடா நாடுகளுக்கு சென்று மிக குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்வதை விட இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர்களாக பணியாற்றுவது 100 மடங்கு சிறந்தது என்று பிரிகேட் தலைவர் கத்ரி தெரிவித்திருக்கிறார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் 5 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக நேபாளத்திற்கு செல்லும் நிலையில் முன்னாள் கூர்கா வீரர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத்துக்கு இரு நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலான பரஸ்பர பாரம்பரியத்தின்படி நேபாள அதிபர் ராம்சந்திர பௌடேல் நேபாள ராணுவ ஜெனரல் என்ற கௌரவ பட்டத்தை வழங்க உள்ளார். முன்னதாக 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் நேபாள ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் சிக்டலுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவி வழங்கி சிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனரல் சேத் தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நேபாள பிரதமர் பாலேந்திர ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்திக்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அக்னிவீர் தேர்வு குறித்த கோரிக்கைகளை நேபாள அரசு ஏற்காவிட்டால் தொடர்ந்து தீவிர போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக கூர்கா அமைப்பினர் எச்சரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.